அவரை நீங்க ஒண்ணும் பண்ணாதீங்க. போலீஸ்ல கொண்டு போய் ஒப்படைங்க, அவங்க பாத்துக்குவாங்க. சட்டத்தை நாம கையில எடுக்கிறது ரொம்ப தப்பு. சார், இழுத்துட்டு போங்க. யோ வாயா. ஏய் வா. ஆயா கொடுங்க. ஆயா. மாரிய பத்தி எல்லாரும் என்னென்ன பேசுனீங்க, இப்ப பாத்தீங்களா? என்ன காப்பாத்த அவளோட உயிரை அவ பணயம் வச்சிருக்கா. எனக்கும் இந்த ஊருக்கும் எவ்வளவு நல்லதை செஞ்சிருக்கான்னு இப்பவாவது தெரிஞ்சுக்குங்க. மாறி இல்லன்னா இப்போ நமக்கு இந்த கோயிலே இல்ல. நீங்க எல்லாரும் மாரிய பத்தி புரிஞ்சுக்குங்க. சண்முகண்ணே, ஆஸ்பத்திரிக்கு போலாம். மாரி ஹாஸ்பிட்டல்ல எப்படி இருப்பாளோ ஏது இருப்பாளோன்னு தெரியல. ஊர் மக்கள் எல்லாம் கொதிச்சு போயிருக்காங்க. எப்படியாச்சு அந்த மாரிய ஒரு வழி பண்ணுவீங்க. இந்த ஊர்ல வச்சு மாரிக்கு எண்டு கார்டு போடுவீங்கன்னு நினைச்சா வழக்கம் போல அவளை வளர விட்டுட்டீங்களே. முத்து பேச்சியை காப்பாத்த மாரி கோவிலுக்கு வருவான்னு நான் எதிர்பார்த்ததுதான். ஆனா முத்து பேச்சு உயிரை காப்பாத்த மாரி அவ உயிரை பணைய வைப்பான்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் மாரிக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. இப்போ என்னோட கவலையெல்லாம் அந்த மாரி உயிர் பழக்க கூடாது. உன்ன மாதிரி ஒரு பாசக்கார தங்கச்சி கிடைக்க மாறி புண்ணியம் பண்ணி இருக்கணும். என்னோட கவலை எல்லாம் சிஸ்டருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு வையேன், நம்மளோட நிலைமை என்னன்னு தான். பாரு அழகு தேவதை. ஏற்கனவே சூர்யா மாமா நம்ம 3 பேரையும் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு. இப்போ இந்த விஷயம் சூர்யா மாமாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். ஆமா இல்ல, கன்ஃபார்மா நடந்துருதான். இப்ப என்ன பண்றது அழகு தேவதை? ஷோ, பயந்து இப்படி சாகாதீங்க. கொஞ்சமாவது என்ன யோசிக்க விடுங்க. அழகு தேவதை, இனிமே யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது? சக்கரை நம்மள காட்டி கொடுக்கறதுக்குள்ளார நாம இந்த ஊரை விட்டு எஸ் ஆகி வந்த சுவடு தெரியாம திருப்பி போயிட வேண்டியதான் அழகு தேவதை. ஆமா ஜாஸ்மின், ஹாஸ்பிட்டல்ல இருக்க அந்த மாரிக்கு ஏதாவது ஆச்சு முத்து பேச்சு நம்மள சும்மாவே விட மாட்டான். பிரச்சனை பெருசாயிடும் ஜாஸ்மின். இப்பவே நம்ம கிளம்பி போயிடலாம். அதுதான் ஜாஸ்மின் நமக்கு நல்லது. எப்படி யாருக்கும் தெரியாம நாம இங்க வந்தோமோ அதே மாதிரி யாருக்கும் தெரியாம ஊரா பக்கம் ஓடிடலாம் வாங்க. இல்லன்னா புளிய மரத்துல கட்டி வச்சு புளியம்பளாரால வெளுத்துருவாங்க, பாத்துங்க. சரி போலாம். தப்பிச்சோம். மாரி, சூர்யா, 2 பேரும் இத சேர்ந்து வாங்கிக்கோங்க. அம்மா, எதுக்குமா இதெல்லாம்? இது என்னோட தங்கச்சி ராசாத்திக்கும் அவ புருஷனுக்கும் செய்ய வேண்டிய முறை. இப்ப நீயும் என்னோட தங்கச்சி தானே, வாங்கிக்கோ. சூர்யா, நீங்க சொன்னாதான் மாறி வாங்கிக்குவா. வாங்கிக்க சொல்லுங்க. வாங்கிக்கோ மாறி. சேர்ந்து வாங்கிக்கோங்க. அடுத்த வருஷம் கோவில் விசேஷத்துக்கு நீங்க 2 பேரும் கண்டிப்பா வரணும். ஆமா மாறி, 45 வருஷத்துக்கு அப்புறம் உங்களாலதான் கோயில் திறந்து பேச்சி அம்மனுக்கு பூஜை நடந்துச்சு. இனி வருஷம் நடக்கிற திருவிழாவுக்கு நீங்க 2 பேரும் கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வரும். என்ன ஹஸ்பண்ட் சார், வரலாம்ல? கண்டிப்பா வரலாம் மாறி. இந்த வருஷம் நீங்க 2 பேரும் வந்திருக்கீங்க. அடுத்த வருஷம் வரும்போது 3 பேரா வரணும். நான் என்ன சொல்றேன்னு புரியுதா மாறி? கையில ஒரு குழந்தையோட வரணும்.
நாங்க போயிட்டு வரோம். ம். போலாமா? வரங்கம்மா. மாரி அடிக்கடி போன் பண்ணணும். சரி அதுவும் வீடியோ கால் பண்ணணும். சரி செல்லம். மாரி, வீடியோ கால் மட்டும் இல்ல, அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போனோம். சரி. பாய் பாய். பாய். ம். புத்திசாலி பொண்ணு என்ன பேசுது இல்ல? வாயாடி. வாமா. அம்மா, நான் சொல்றேன். நான் வரேன், நீங்க ஆடிட்டுமா? இந்த வருஷம் நீங்க 2 பேரும் வந்திருக்கீங்க. அடுத்த வருஷம் வரும்போது 3 பேரா வரணும். ஹாசினி ஊருக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணவே இல்ல. உனக்கு பண்ணாளா மாரி? 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 என்ன ஹஸ்பண்ட் சார்? என்னவா? அப்போ நான் கேட்டதை உன் காதுல வாங்கிக்கவே இல்ல, அப்படிதானே? என்ன கேட்டீங்க ஹஸ்பண்ட் சார்? நீ ஆள் மட்டும் தான் இங்க இருக்க, உன் யோசனை எல்லாம் வேற எங்கேயோ இருக்கு. ஆமா, அப்படி என்ன யோசனை பண்ணிக்கிட்டே வர? அது ஒண்ணும் இல்ல ஹஸ்பண்ட் சார், துர்காவை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நீ கவலையே படாத. நம்மளை விட முத்துப்பேச்சி அம்மா துர்காவை ரொம்ப நல்லா பாத்துப்பாங்க. கண்டிப்பா நல்லா தான் பாத்துப்பாங்க. இத்தனை நாள் கூடவே இருந்துட்டேனா, அதுதான். விட்டுட்டு வர்றது ஒரு மாதிரியா இருக்கு. என்னடா என்ன என்ன என்ன? ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ வரக்கூடாது. ஓ ஓ ஓ ஓ ஓ இங்க பாரு. என்னடா செல்லோ, அழாதீங்க. அம்மா வேணுமா? நானும் அம்மாதான், அழாதீங்க. இப்பதானே பால் கொடுத்துட்டு வந்தேன், அதுக்குள்ள அழுகுறா சித்ரா குட்டி. அம்மா அத வரமா. குழந்தைய நான் பாத்துக்கிறேன், நீங்க வேலையை முடிச்சிட்டு வாங்க. சரிங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. அம்மா கிட்ட செல்லம். போறியா? அம்மா ஏய் கிட்ட குட்டி. போறியா? என்ன தவிர அவர் யார்கிட்டயும் போக மாட்டாமா. அப்படியே யார்கிட்ட போனாலும் அழுதுடுவான். உங்ககிட்ட அழவே இல்ல, ஆச்சரியமா இருக்கு. நல்லா ஒட்டிக்கிட்ட உங்ககிட்ட. வாடா செல்லம்.
வாங்க மேடம் உட்காருங்க. என்ன பாக்குறீங்க? ஆ, தாலி பார்க்கணும். சரிங்க மேடம், இத காட்டுறேன். அத்தை போட்டிருந்தது இதுதானே? ஓ ஆமா, இல்ல மறந்துட்டேன். சரி, இது ஓகே தான். இத பேக் பண்ணிருங்க. ஓகே மேடம். எல்லாமே நல்லா இருக்குல்ல? பில் போட்டுருவாங்களா? பில் போட்டுருங்க. பில் போட்டீங்களா? போட்டாச்சு. எவ்வளவு ஆச்சு? 30,000 பணத்தை எண்ணி கொடு. ஆமாக்கா. இது பாருங்க. இந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா. காட்டு மாதிரி நல்லா இருக்குல்ல? ஹஸ்பண்ட் சார் சொல்லல, நானே தெரிஞ்சுக்கிட்டேன். பார்வதி சுஜாதா யாராவது சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அதோட நீ என்னவோ சொல்ல வந்தியே, அது என்னன்னு சொல்லு. உங்க 60வது பிறந்த நாள சிறப்பா கொண்டாடணும். அது மட்டும் இல்ல மாமா, 60வது பிறந்த நாள 60ஆம் கல்யாணமா கொண்டாடணும். நீங்க தேவி அத்தை கழுத்துல தாலி கட்டணும். இவன் என்ன மாமாவ ஆவி கழுத்துல தாலி கட்ட சொல்றா? நானும் உங்க அத்தையும் 60ஆம் கல்யாணத்தை பத்தி ஏற்கனவே பேசிருக்கோம். ஆனா அவதான் என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டாளே. உன் அத்தை அடிக்கடி உன்கிட்ட நேர்ல வந்து பேசுவான்னு நீ சொல்லிருக்க. ஆனா அவன் ஏன் கண்ணு முன்னால வந்ததே இல்லை. அப்படி வந்தாலாவது நான் தாலி கட்டலாம். என் முன்னால இல்லாத ஒருத்திக்கு நான் எப்படி மாறி தாலி கட்ட முடியும்? நீங்க சொல்றது எனக்கு புரியுது மாமா. உங்களுக்கும் அத்தைக்கும் 60ஆம் கல்யாணம் பண்ணி பாக்கணுங்கிறது என்னோட ஆசை மாமா. இதுக்கு நீங்க கண்டிப்பா ஒத்துக்கணும். உன்னோட ஆசைக்கு நான் குறுக்க நிக்கல மாறி. ஆனா வரவே முடியாத ஒருத்திக்கு நான் எப்படி தாலி கட்ட முடியும்? நீங்க ஒத்துக்கங்க மாமா, கண்டிப்பா அத்தை வருவாங்க. மாறி, தேவி வருவாங்கிறது உன்னோட நம்பிக்கை. அத நான் குறை சொல்லல. அதனால உன் விருப்பத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். உன் அத்தை தேவி வந்தா கண்டிப்பா நான் அவ கழுத்துல தாலி கட்டுறேன். ரொம்ப சந்தோஷம் மாமா. பிறந்த நாளோட 60ஆம் கல்யாணத்தையும் கொண்டாட தயாரா இருங்க. ஓகேமா. என்ன அழகு தேவதை, இன்னும் சிஸ்டர் வர காணோம். நேரம் வேற ஆயிட்டே இருக்குது. ஜாஸ்மின் தான் எல்லா மேட்டரையும் நேத்தே போன்ல சொல்லிட்டான்ல. அத்தை வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவாங்க. வீட்டை விட்டு போன பழைய ஆண்டியா இல்லாம புத்தம் புது ஆண்டியா திரும்பி வர போறாங்க. இனிமே தானே ஆட்டமே ஆரம்பம். அப்போ லேட்டஸ்டா வருவாங்க, ஆனா லேட்டா வர மாட்டாங்க. அப்படித்தானே அழகு தேவதை? ஜாஸ்மின் சொல்றதெல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது. குட் மார்னிங் மாரி. குட் மார்னிங் அக்கா. என்ன மாரி, மாமாவோட பிறந்த நாளைக்கு ஸ்வீட் செஞ்சு அசத்த போறியா? ஆமாக்கா, இந்த ஸ்வீட்டோட போய் மாமாவுக்கு நானும் ஹஸ்பண்ட் சேரும் பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல போறோம். அதுக்காக தான் ஸ்வீட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சரி சரி, போகும்போது நானும் வரேன். மாமா கிட்ட நானும் வந்து ஆசீர்வாதம் வாங்கணும். சரி, பாய்.
ரெடி ஆயிட்டீங்களா ஹஸ்பண்ட் சார்? நான் ரெடி. தோ ஸ்வீட் கூட ரெடி ஆயிடுச்சு. 2 நிமிஷம் இருங்க, நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சரி. இன்னும் வரலையே. அங்க ஒரு கார் வருது. சிஸ்டர் வந்துட்டாங்க. இனிமே சும்மா அதிரும் இல்ல. ஆமா. யா ஓகே. சார் நான் அப்புறம் கூப்பிடுறேன். யா மா வாங்கம்மா உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும் சூர்யா. என்ன விஷயம் சொல்லுங்கம்மா. ஒண்ணும் இல்ல சூர்யா, அப்பாவுக்கு 60வது பர்த்டே வந்திருக்குல்ல, அதனால இந்த பிறந்த நாள ரொம்ப சிறப்பா கொண்டாடணும்பா சூர்யா. அதுக்கு என்னம்மா, கொண்டாடிடலாம். 60வது பிறந்த நாள 60வது கல்யாணமா நாம கொண்டாடணும் சூர்யா. உங்க ஆசைப்படியே பண்ணிரலாமா? 60ஆம் கல்யாணம்னா ஏறக்குறைய கல்யாணம் மாதிரியே ஏற்பாடு பண்ணணும் சூர்யா. உங்க அப்பா தேவி அம்மா, மாமாவோட 60ஆம் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற உங்களோட நிறைவேறாத ஆசைய நிறைவேற்றி வச்சு உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சேன். ஆனா அது நடக்காது போல இருக்குமா. மாமாவோட 60ஆம் கல்யாணம் தாரா அம்மாவோட நடக்கும் போல இருக்கு. ஹஸ்பண்ட் சாரும் அதுக்கு சம்மதம் சொல்லிட்டாரு. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. மாமாக்கும் உங்களுக்கும் 60ஆம் கல்யாணம் நடத்த முடியாம போயிடுச்சுன்னா எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்மா. இந்த கல்யாணம் நடந்தா அது உங்க கூட தாமா நடக்கணும். நீங்க தாமா அதுக்கு துணையா இருக்கணும். மாரி, தேவி அம்மா. மாரி, உங்க மாமாவுக்கும் எனக்கும் 60ஆம் கல்யாணம் நடத்த முடியாம போயிடுமோன்னு நீ வருத்தப்படாதமா. என்னோட ஆசையும் உன்னோட விருப்பமும் கண்டிப்பா நிறைவேறும். என்னம்மா சொல்றீங்க? மாமாவோட 60ஆம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தாரா அம்மா எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காங்களே. மாரி, போட்டியில யார் வேணாலும் கலந்துக்கலாம். ஆனா ஜெயிக்கிறது யாருங்கிறது தான் முக்கியம். நீ வருத்தப்பட்டு ஒதுங்கி நிக்காத. நீ தேவையான எல்லா ஏற்பாட்டையும் செய். கண்டிப்பா நான் வருவேன். நீ நினைச்ச மாதிரியே உங்க மாமாவோட 60ஆம் கல்யாணம் நல்லபடியா நடக்கும். சரிங்கம்மா, உங்க வார்த்தை எனக்கு தெம்பையும் ஆறுதலையும் கொடுக்குது. ஆனா இத எப்படி நடத்துறதுன்னு தான் எனக்கு புரியல. நீ கவலைப்படாத மாரி, எல்லாம் நல்லதாவே நடக்கும். சிஸ்டர், ஏற்பாடெல்லாம் எப்படி? சிறப்பா இருக்குல்ல? ரொம்ப சிறப்பா இருக்கு சங்கரபாண்டி. நீ இந்த அளவுக்கு ஏற்பாடு பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அத்தை, சித்தப்பா ஒன்னும் சிங்களா இத பண்ணல. நானும் ஜாஸ்மினும் மிங்கிள் ஆகிதான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணோம். விடு ஸ்ரீஜா, அப்படியாவது அங்கிள் ஆண்டி கிட்ட நல்ல பேர் வாங்கட்டுமே. எப்படி போட்டு கொடுக்குதுங்க பாரு. ஆஹா, மாப்ஸ் வந்தாச்சு. இல்ல இல்ல, கல்யாண மாப்பிள வந்தாச்சு.
என்ன மாதிரி சொல்ற? அதுக்கும் அத்தை தேவி என் பக்கத்துல வந்து உட்காரணுமே. கொஞ்சம் காத்துருங்க மாமா, அத்தை கண்டிப்பா வருவாங்க. உங்க பக்கத்துல வந்து உட்காருவாங்க. உன்னோட நம்பிக்கை நடந்தா எனக்கு அதை விட சந்தோஷம் வேற எதுவும் இல்ல மாறி. தேவி சிஸ்டர்லாம் இங்க வரமாட்டாங்க. ஏன் சிஸ்டர் தான் புடவைய மாத்திட்டு உங்க பக்கத்துல வந்து உட்கார போறாங்க. மாறி, தேவி அம்மா, நீங்க வருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை கொடுத்தீங்கல்ல, சீக்கிரம் வாங்கம்மா. முகூர்த்த நேரம் முடிய போகுது. மாமா உங்க கழுத்துல தாலிய கட்ட ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காரு. வாங்கம்மா. நீங்க வரலன்னதும் எல்லாரும் என்ன பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அவங்க கேள்வி கேக்குற அளவுக்கு என்ன ஆளாக்காதீங்கம்மா. வாங்கம்மா. மாமா உங்க கழுத்துல தாலிய கட்டணும். நீங்க 2 பேரும் சேர்ந்து என்னையும் ஹஸ்பண்ட் சரியும் ஆசீர்வாதம் பண்ணணும். நீங்க வருவீங்கம்மா. அந்த நம்பிக்கையோட நான் போறேன். என்ன மாதிரி தேவி ஆண்டியை கூட்டிட்டு வரேன்னு வீராப்பா போன, இப்படி யாருமே இல்லாம மாமா யார் கழுத்துல தாலி கட்டுவாரு? சங்கர பாண்டியன் அங்கிள் சொன்ன மாதிரி தாரா ஆண்டி கழுத்துல தான் தாலியை கட்ட போறாரு. அம்மா, முகூர்த்தத்துக்கு நாழி ஆயிண்டே இருக்கு. அம்மாவை வர சொல்லுங்க. இதோ புடவை மாத்திட்டு இருக்காங்க. இதோ இப்ப வந்துருவாங்க சாமி. சரிங்கம்மா. ஓம் பத்மாஜி நமஹ, ஓம் ஸ்ரீயே நமஹ, ஓம் ஸ்வாஹாஜி நமஹ, ஓம் சுதாஜி நமஹ, ஓம் சுதாஜி நமஹ, ஓம் வித்யாஜி நமஹ, ஓம் கிரண்யே நமஹ, ஓம் லக்ஷ்மீ நமஹ, ஓம் வித்யபுத்ராஜி நமஹ, ஓம் மகாஜி நமஹ, ஓம் நித்யே நமஹ, ஓம் நித்யே நமஹ, ஓம் தீர்காஜி நமஹ, ஓம் லக்ஷ்மீ நமஹ, ஓம் லக்ஷ்மீ நமஹ, ஓம் காந்தாஜி நமஹ, ஓம் மாறி, சாமி, ம்? நீங்க மந்திரத்தை சொல்லுங்க. ஜோடி இல்லாம 60ஆம் கல்யாண மந்திரத்தை எப்படிமா சொல்றது? அவங்க ஜோடி பக்கத்துல தான் உட்கார்ந்திருக்கிறதா நினைச்சு நீங்க மந்திரத்தை சொல்லுங்க சாமி. சரி, அப்படியே நான் சொல்லிடுறேன். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமஹ. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமஹ. ஓம் பிரகிருத்யே நமஹ. ஓம் விக்ருத்யே நமஹ. ஓம் வித்யாயே நமஹ. ஓம் சர்வபூதஹிதப்பிரதாயே நமஹ. ஓம் ஸ்ரத்தாயே நமஹ. ஓம் விபுத்யே நமஹ. ஓம் சுரப்யே நமஹ. ஓம் பரமாத்மிகாயே நமஹ. ஓம் வாச்சே நமஹ. ஓம் பத்மாலயாயே நமஹ. ஓம் பத்மாயே நமஹ. ஓம் சுசயே நமஹ. என்ன கூத்து? ஆஹாயே நமஹ. ஓம் ஸ்வதாயே நமஹ. ஓம் சுதாயே நமஹ. ஓம் வித்யாயே நமஹ. ஓம் ஹிரண்மயே நமஹ. ஓம் லக்ஷ்மே நமஹ. ஓம் நித்யபுத்ராயே நமஹ. ஓம் விபாவரியே நமஹ. அழகு தேவதை, நடக்கிறதெல்லாம் பார்த்தா சரியா படல. நீ போய் சிஸ்டரை பார்த்து உடனே கூட்டு வா போ. புடவை மாத்த இவ்ளோ நேரமா? நான் போய் பாத்துட்டு வரேன். ஓம் காந்தாயே நமஹ. ஓம் காமாயே நமஹ. ஓம் க்ஷீரோத சம்பவாயே நமஹ. ஓம் அனுக்கிரக பிரதாயே நமஹ. ஓம் சித்தயே நமஹ. ஆண்டி, என்ன ஜாஸ்மின்? ஆண்டி என்ன ஆண்டி புடவை சேஞ்ச் பண்ண இவ்ளோ நேரமா? ஐயர் முகூர்த்த நேரம் முடிய போதுன்னு அவசரப்பட்டுட்டு இருக்காரு. இருக்கட்டுமா, புடவையில மோரெல்லாம் கொட்டிருச்சுல, குளிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆக வேண்டாம்? சாமி, தாலி எடுத்து கொடுங்க. தாலியா? ஏமா, அம்மா வராம மந்திரம் சொல்ல சொன்னேன், நானும் சொல்லிட்டேன். தாலி எப்படி கொடுக்கறதுமா? இவர் எப்படி கட்டுவார்?
நீங்க தாலி எடுத்து மாமா கையில கொடுங்க, அவரு கட்டுவாரு. சரி, உங்க இஷ்டமா. வந்தே பத்மகராம் பிரசன்னவதனாம் ஹஸ்தாபியாம் அபயப்பிரதாமணிகணிர்ஞானாதிதேர்பூஷிதாம் பக்தாபிஷபலப்பிரதாம் ஹரிகரம் பிரம்மாதிபித்சேவிதாம் பார்ஷ்வே பங்கஜ சங்கபத்மநிதிபிர்யுக்தாம் சதா சக்திபிः சரசிதி நயனே சரோஜகஸ்தே தவளதராம் சுககந்தமால்யசோபே பகவதி ஹரிவல்லபே மனோத்யே திரிபுவன பூதிஹரி பிரசீத மக்யம். ஓம் பிரகிருதிம் விக்ருதிம். கடவுளே, நான் இல்லாட்டாலும் என் புருஷனும் பிள்ளையும் நல்லா இருக்கணும். நமாமி பரமாத்மிகாம். கடவுளே, என் மனைவி ஆவியா வந்தாலும் அவளுக்கு நான் தாலி கட்டுற பாக்கியத்தை கொடுத்திருக்கேன். நானு ஹாசினி எல்லாரும் ஊர்ல எங்க வீட்ல இருந்தோம்ல அத்தை. என்ன திடீர்னு நம்ம பேர் அடிப்படுது? அப்போ ஹாசினி எங்க தாத்தா கிட்ட ஏதோ சொல்லி மாரிக்கும் சூர்யா மாமாவுக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டே ஏற்பாடு பண்ணிட்டா அத்தை. இதை ஏன் இவ்ளோ லேட்டா சொல்ற? ஐயோ அத்தை இருங்க. அன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா அவங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்காம தடுத்திருக்கலாம்ல. ஐயோ அத்தை டென்ஷன் ஆகாதீங்க அத்தை. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம் தான் இருந்தேன். ஆனா நானே யாருக்கும் தெரியாம ஃபர்ஸ்ட் நைட் நடக்க இருந்த 300 வருஷமா இருக்கிற பழைய கட்டில்ல ஸ்க்ரூ எல்லாம் கழட்டி விட்டு கட்டில உடைச்சு காரியத்தை கெடுத்துட்டேன் அத்தை. அவங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் நைட்லாம் எதுவும் நடக்கல அத்தை. சூப்பர் சூப்பர் ஸ்ரீஜா. இத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எதிர்காலத்துல பெரிய வில்லியா வருவேன். என்ன பொண்ணு இவ? சொந்த அக்காக்கே இப்படி துரோகம் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அன்னைக்கு நான் பால்ல கலந்து கொடுத்த சிட்டுக்குருவி லேக்கியும் வேஸ்டா போச்சா? சரி சங்கரபாண்டி, நீ உடனே கிளம்பி போய் ஆடிட்டரை பாரு. சரிங்க சிஸ்டர். சரி, காலையில போறோம். காலையில வேண்டாம், காலையில வேண்டாம், இப்பவே கிளம்புங்க. காலையில தானே கல்யாணம். காலையில நேரமா கிளம்புனா காஞ்சிபுரம் போயிடலாமே. மாமா அது இங்கிருந்து போயிடலாம் மாமா. ஆனா காலையில நேரமா எந்திரிச்சு அவசர அவசரமா நீங்க கிளம்புனா அடிச்சு புடிச்சு நீங்க ஓடணும். அதுக்கு நீங்க இப்பே கிளம்பி போயிட்டா ஹோட்டல்ல ரூம் ரெடியா இருக்கு. அங்க தங்கி நீங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில ஃப்ரீயா நீங்க கல்யாணம் அட்டெண்ட் பண்ணிட்டு வரலாம்ல. காலையில நாங்க கோயிலுக்கு போகணுமேக்கா. காஞ்சிபுரத்துல இல்லாத கோயிலா மாறி? எல்லா அம்மனும் அங்கதான் இருக்கு. கல்யாணத்தை நீங்க அட்டெண்ட் பண்ணி முடிச்சிட்டு எல்லா அம்மனையும் நீங்க கும்பிட்டுட்டு வாங்க. மாமா யோசிக்கலாம் ஒண்ணு டைம் இல்ல மாமா. மாறி கூட்டிட்டு கிளம்புங்க. ஓகே ஓகே, இரு நான் அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன். இருங்க, நீங்க போய் தாராத்து கிட்ட எல்லாம் சொல்லாதீங்க. எனக்காக காஞ்சிபுரம் போறேன்னு சொன்னா கண்டிப்பா அவங்க போக வேண்டாம் தான் சொல்லுவாங்க. அதனால உங்க ஃப்ரெண்ட் கல்யாணத்துக்கு போறத சொல்லிடுங்க. அம்மா கிட்ட எப்படி போய் சொல்றது? எனக்காக சொல்லுங்க மாமா. நல்ல விஷயத்துக்கு போய் சொன்னா தப்பில்லைன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. ப்ளீஸ் மாமா. சரி, அப்படியே சொல்றேன். நல்ல மாமா. நீ என்ன இங்க நின்னுட்டு இருக்க? சீக்கிரம் கிளம்பி வழியே பாரு. அக்கா இல்லக்கா, சொன்னா கேளுங்க. நான் காலையில கோயிலுக்கு போகணும்க்கா. ஹஸ்பண்ட் சார் மட்டும் போயிட்டு வரட்டுமே. சரியா போச்சு போ. அதெல்லாம் ஒண்ணு விட முடியாது. நீ கண்டிப்பா மாமா கூட போகணும். ஐயோ அக்கா, நான் கோயிலுக்கு போகணும், புரிஞ்சுக்கோங்க. நீ கோயிலுக்கு தானே போகணும். காஞ்சிபுரமே கோவில் நகரம் தான் மாதிரி. நீ நைட்டு போய் ஹோட்டல்ல தங்கிட்டு காலையில எந்திரிச்சு
எல்லா கோயிலும் கும்பிட்டுட்டு வா. இப்போ எதுக்காகக்கா நாங்க ஹோட்டல்ல போய் தங்கணும்? காலையில கூட போய்க்கலாமே. ஐயோ கடவுளே, மறுபடியும் முதல்ல இருந்தா சீக்கிரம் கிளம்புமா. எந்த ரூம்ல ஃபயர் அலாரம் அடிச்சது சொல்லுங்க மேடம். 303 ல இருந்து சார். சேஃப்டி கீ எடுத்துறோம். ஓகே சார். நீங்களா வாங்க. ஓகே. மேடம் மேடம் அது சேஃப்டி கீ. நாங்க சார். என்னாச்சு? நான் ரூம் பூட்டி தானே வச்சிருந்தேன். நீங்க எல்லாம் அப்படி உள்ள வந்தீங்க? ஃபயர் அலாரம் வந்ததுனால சேஃப்டி கீயை வச்சு ஓபன் பண்ணிட்டோம். நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. நீங்க எப்படி மாத்து சாவியை வச்சு ரூம் திறக்கலாம்? மாரி, நீ கொஞ்சம் அமைதியா இரு. நான் உனக்கு புரிய வைக்கிறேன். சாரி சார், நீங்க போங்க. யா ஓகே. ஹஸ்பண்ட் சார், தப்பு பண்ணது அவங்க. நீங்க எதுக்கு அவங்க கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? அவங்க எந்த தப்பு பண்ணல. அவங்க டியூட்டி தான் அவங்க செஞ்சிருக்காங்க. என்ன சொல்றீங்க ஹஸ்பண்ட் சார்? திடீர்னு ஃபயர் ஆச்சுன்னா, அதாவது நெருப்பு புடிச்சு எரிஞ்சா அலாரம் அடிக்கும். உடனே உதவிக்கு எல்லாரும் ஓடி வருவாங்க. நீங்க கற்பூரம் ஏத்துனதும் ஃபயர் அலாரம் அடிச்சிருக்கு. அதான் அவங்க ஓடி வந்திருக்காங்க. சாப்பிட வேண்டியதுதான். மாரி, நீ சாப்பிடு, பரவாயில்ல. வந்துருச்சு. என்ன என்ன பாக்குறீங்க? ஆமா, மேரேஜ் ஆகி 1 வருஷம் ஆக போகுது. எதுவும் விசேஷம் இல்லையா? அது வேற ஒண்ணும் இல்ல. கல்யாணம் ஆகி 1 வருஷம் தானே ஆச்சு. அதான் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கோம். குழந்தை கொடுங்க. ஏய், ஏன்டி இப்படி பண்ற? ஏங்க, அவங்களுக்கே குழந்தை இல்ல, நம்ம குழந்தை வேற தூக்கி வச்சிருக்காங்க. நம்ம குழந்தைக்கு தாங்க திருஷ்டி படும். முதல்ல கோயில போய் சுத்தி போடணும். கையில கருப்பு கயிறு கட்டணும். ஏய், ஏன்டி இத மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? நீங்க சும்மா இருங்க, எல்லாம் எனக்கு தெரியும்.
சாரி சூர்யா. தட்ஸ் ஓகே, யூ கேரி ஆன். என்ன ஆடிட்டர் கால் பண்றாரு? சார், அது ஒரு முக்கியமான விஷயம், அதான் உங்ககிட்ட சொல்லணும்னு உடனே ஃபோன் பண்ணேன். பாவி, குரல்ல ஏதோ ஒரு பதட்டம் தெரியுதே. அப்படின்னு முக்கியமான விஷயம். சங்கரபாண்டி என்ன பாக்குறதுக்கு வந்திருந்தார் சார். ஐயோ, சங்கரபாண்டி உங்களை பார்க்க வந்தானா? என்ன விஷயமா? எதுக்காக வந்தா? நீங்க உங்க மருமக மாறி பேர்ல எழுதி வச்சிருக்கிற சொத்தை எல்லாம் அவர் மாத்தி எழுதணும்னு சொல்றாரு சார். மாத்தி எழுதணுமா? யார் பேருக்கு மாத்தி எழுதணுமா? உங்க சன் சூர்யா பேருக்கு மாத்தி எழுதணுமா? நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் சார். அவர் போனை போட்டு தாரா மேடம் கிட்ட கொடுத்துட்டாரு. தாரா மேடமும் அதே தான் சார் சொன்னாங்க. நான் ஜெகதீஷ் சார் சொல்லாம மாறி பேர்ல இருக்கிற சொத்தை யார் பேருக்கும் மாத்தி எழுத முடியாதுன்னு சொல்லிட்டேன் சார். தேங்க்யூ, கரெக்டா சொல்லிட்டீங்க. நான் பாத்துக்கிறேன். நான் சொல்லாம நீங்க சொத்தை யார் பேருக்கும் மாத்தி எழுதக்கூடாது, புரியுதா? ஓகே சார். என்னங்க, நீங்க டென்ஷன் ஆகாம நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீ ஒண்ணு சொல்ல தேவையில்லை. நீ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க கூடாது. கிளம்பி வெளியே போ. என் கண்ணு முன்னாடி நிக்காத, வெளியே போன்னு சொன்னேன்ல. நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நான் சொத்த சூர்யா பேருக்கு தானே எழுத சொன்னேன். இதுல என்னங்க தப்பு இருக்கு? ஏய், காரணம் காரியம் இல்லாம எதுவும் பண்ண மாட்டேன். விளக்க எதுவும் எனக்கு தேவையில்லை. நீ வெளியே போ. வெளியே போன்னு சொல்றேன். என்னங்க என்னங்க, என்ன தொடாத, வெளியே போ. என்னங்க, போடி. என்னோட மாத்திரையை கொடு. மாத்திரையை கொடுத்தாரா? மாத்திரையை கொடு. நான் செத்துருவே. மாத்திரையை கொடு. வலி தாங்க முடியல. கொடுத்தாரா? என்னையா வீட்டை விட்டு வெளியில போக சொன்ன? இப்ப நீ இந்த உலகத்தை விட்டே போக போற.
என்னது இது? மாரிய சூரிய மாமும் அதுக்குள்ள வந்துட்டாங்க. 2 பேரும் பதட்டமா வேற இருக்காங்களே. என்னவா இருக்கும்? மாமா அப்பா மாமா அப்பா ஐயோ சூர்யா வந்துட்டான் போல இருக்கே. இப்ப நான் எப்படி சமாளிக்க போறேன்? மாமா அப்பா என்னங்க என்னங்க என்னாச்சுங்க உங்களுக்கு? ஐயோ மாத்திரை எடுத்துட்டு வரதுக்குள்ள நீங்க இப்படி கீழே விழுந்து கிடக்குறீங்களே. என்னங்க எந்திரிங்க. சார் மாமாக்கு ஒன்னும் ஆகாதுல்ல? ஒன்னும் ஆகாது மாறி. அப்ப குணமாயிடுவாரு. தைரியமா இரு. ஆமா மாறி, மாமா நல்லா ஆயிடுவாரு. கண்ணு முழிச்சதும் உன்னை கூப்பிடுவாரு பாரு. நர்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஓகே சார். நீங்க கூடவே இருந்து பேஷண்ட்டை பாத்துக்கோங்க. ஓகே சார். வாங்க. டாக்டர் டாக்டர் அப்பாக்கு எப்படி இருக்கு? மாமா உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையே. கொஞ்சம் சீரியஸான கண்டிஷன்ல தான் இருக்கு. அவருக்கு ஹெவியான அட்டாக் வந்திருக்கு. ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். அப்சர்வேஷன்ல இருக்காரு. கொஞ்சம் எல்லாம் வெயிட் பண்ணுங்க, பார்க்கலாம். சொல்லுங்க சார். எனக்கு என் மருமகம் மாறிய பார்க்கணும். இருங்க சார், வர சொல்றேன். சிஸ்டர், பேஷண்ட் கண்ணு முழிச்சிட்டாரு சார். மாறிங்கிறவங்களை பார்க்கணும்னு சொல்றாரு. மாறி வா. வாங்க நீ. அப்பா 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 ஹரி ஓகேப்பா. சூர்யா மாறிய பார்க்கணும். சூர்யா மாறி தானப்பா. இருங்க இப்ப கூட்டு வந்துடுறேன். தினேஷ் கூட இரு. மாமா ஆஸ்தி மாறி. மாமா உங்களுக்கு ஒண்ணு இல்ல மாமா. நீங்க சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம். தைரியமா இருங்க, பயப்படாதீங்க மாமா. ஆமாப்பா, உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல. நீங்க தைரியமா இருங்க. அண்ணன் மாரியை கூட்டு வந்துருவாரு. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுப்பா. மாறிய பார்க்கணும். அண்ணன் கூட்டிட்டு வந்துருவாருப்பா. மாறி மாறி அப்பா
மாறி மாமா உங்களுக்கு ஒண்ணும் இல்ல மாமா. நீங்க தைரியமா இருங்க. சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம். மாறி இனிமே இந்த குடும்பத்தை நீதாம்மா பாத்துக்கணும். இனிமே இந்த குடும்பம் உன் கையில தான் இருக்கு. வேணாம், வராத. அவள கிட்ட வராதேன்னு சொல்லு. என் கிட்ட வராத, கிட்ட வராத, கிட்ட வராத, கிட்ட வராத. சூர்யா, வரக்கூடாதுன்னு சொல்லு சூர்யா. சூர்யா, ஏய் போ போ, அப்பா வெளியே போ. நீ வரக்கூடாது. அப்பா மாமா மாமா மயங்கிட்டாரு. அப்பா அப்பா என்னப்பாச்சு? மாமா அப்பா ப்ரோ இருங்க, நான் போய் டாக்டர் கூட்டு வரேன். சீக்கிரம் போ. மாமா வாங்க டாக்டர், வாங்க. டாக்டர் கொஞ்சம் தள்ளிக்கோங்க. ஐயோ ஏங்க உள்ள போய் நிக்கிறீங்க? உள்ள கொஞ்சம் வெளில போங்க எல்லாரும். கொஞ்சம் வெளியில இருங்க. பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முடிச்சிருவாரு. தேங்க்ஸ் டாக்டர். ஐ லவ் யூ. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. தேங்க்யூ. சரி வா போலாம். டேய் கொஞ்சம் சீரியஸான ஒர்க்குடா. ப்ரோ கால் பண்றாரு. மச்சான் நீ கட் பண்ணு, நான் அப்புறமா கால் பண்றேன். சொல்லுங்க ப்ரோ. தினேஷ் எங்க இருக்க? இங்க ரிசப்ஷன்ல அப்பாவோட ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கேன். என்னாச்சு ப்ரோ? ஒண்ணும் இல்ல, எனக்கு ஹார்ட் ஷேப்ல பலூன் வேணும். கொஞ்சம் வாங்கி தர முடியுமா? ஓகே ப்ரோ, நான் வாங்கிட்டு வரேன். ஓகே. ப்ரோ எதுக்காக இப்ப ஹார்ட் ஷேப்ல பலூன் கேக்குறாரு? மேடம் நீங்க ரிப்போர்ட்ஸ் எடுத்து வைங்க, நான் 2 மினிட்ஸ்ல வந்துறேன். ஓகே சார். இந்தாங்க ப்ரோ, நீங்க கேட்ட ஹார்ட் ஷேப் பலூன். தேங்க்ஸ் தினேஷ்.
என்ன இது ஹாஸ்பிடல் ரூம் லவ்வர்ஸ் ரூம் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஆஹா, டாக்டர் வந்துட்டாரே. மாட்டினேன். என்ன சூர்யா, டாக்டர் வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேஷனா? ஓகே ஓகே, இது ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி தான். கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்யூ டாக்டர். அழகு தேவதை, இத பார்க்கும் பொழுது என்னுடைய ஹார்ட் பீட்டே எகிருது. உனக்கு எப்படி இருக்கும்? அப்பா அங்க சீரியஸா இருக்கிறாரு, இங்க மகன் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நீ ஒன்னும் கவலைப்படாத அழகு தேவதை. அந்த மாணி இந்த ஹாஸ்பிடலை விட்டு போனமாதான் போவா, கன்ஃபார்ம். முதல்ல அத செய்யுங்க. நீ போட்ட விஷ ஊசியால உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல, மூளைக்கு தான் பாதிப்பு ஏற்பட்டு. மூளைக்காவது பாதிப்பு. வாய மூடு. என்னைக்காவது சொன்ன வேலையை நீ சரியா செஞ்சு முடிச்சிருக்கியா? இன்னும் 1/2 மணி நேரம் கழிச்சு போஸ்ட்மார்ட்டம் முடிச்சு பாடி எடுத்துட்டு போய் புதைக்கணுமா இல்ல எரிக்கணுமான்னு டிஸ்கஷன் வேற. எனக்கு வர ஆத்திரத்துக்கு ஒண்ணு அப்படியே வேண்டாம் சிஸ்டர். வீட்டுக்கு வா, உன்னை கவனிச்சுக்கிறேன். எதை செஞ்சாலும் திட்டுதான். போலி விஷமரத்தை கொடுத்து நம்மள ஏமாத்திட்டான். அவனை என்ன பண்ற பாரு. சொல்லுங்க பாஸ். மேட்ரு ஓவரா? பேலன்ஸ் பணத்தை என் அக்கவுண்ட்ல போட்டு விடுங்க. யோ, நீ மட்டும் நேர்ல மாட்டின அவனை உன்னை உண்டி இல்லன்னு ஆக்கிடுவேன். ஒரு நாளைக்கு நான் திட்டு வாங்கிட்டு இருக்கிறேன்டா. என்னாச்சு பாஸ், ஏன் இப்படி டென்ஷனா இருக்கீங்க? என்னது, எதுக்கு டென்ஷனா இருக்கேனா? நீ கொடுத்த விஷமருந்து போலியா இருக்கும் போல இருக்குடா. நான் அத ட்ரிப்ஸ்ல கலந்தும் அத ஆளை காலி பண்ணலடா, மூளைய மட்டும் தாண்டா காலி பண்ணி இருக்குது. நீ செஞ்ச காரியத்துக்கு உன் அக்கவுண்ட்டுக்கு வேற நான் பணத்தை அனுப்பணுமா? பிச்சு குடுவேன் பிச்சு. முதல்ல வாங்கின பணத்தை திருப்பி குடுறா. போனா வைடா. நாம பேசுறத மாறி கேட்டிருப்பாளோ? இப்ப என்ன பண்றது? எதையாவது சொல்லி சமாளிப்போம். மாறி, ஹஸ்பண்ட் சார பாத்தீங்களா? எங்க இருக்காருன்னு தெரியுமா? நல்ல வேலை, நாம பேசின எதையும் இவ கேட்கல போல இருக்குது. கிரேட் எஸ்கேப். தினேசும் மாப்பிளையும் இப்பதான் இந்த பக்கம் போனாங்க. மாறி, இந்த பக்கமா வா. ஆமா, மான்சு பக்கம் இந்த பக்கம் தான் போயிருக்காங்க. போ மாறி. அப்பாடா, போய் தொலைச்சா. மாறி என்ன கேட்டுட்டு போறா? சூர்யா எங்கன்னு கேட்டு போறா சிஸ்டர். நல்ல வேலை சிஸ்டர், நான் விச ஊசி கொடுத்தவன போன்ல திட்டிட்டு இருந்தேனா, மாறி அதை கேட்டுட்டாலும் ரொம்ப பயந்துட்டேன் சிஸ்டர். இந்த மாதிரி தான் நீ ஏதாவது முட்டாள்தனம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அப்படி எதுவும் பண்ணாதுன்னு சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். நீ பேசினது மாறி மட்டும் கேட்டிருந்தா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஒண்ணும் இல்ல.
கொஞ்சம் சாப்பிடு. ஆ? சங்கர் பாண்டி சித்தப்பாவோட அழகு தேவதை மாரி ரூம்ல இப்ப எதை பார்த்து கடுப்பாய் நிக்கிறான்? போதும் ஹஸ்பண்ட் சார். என்ன மாதிரி மாத்திரை போடணும்ல, இந்த சாப்பிடு. ஆ ஆ வர இரு. இந்த போதும் ஹஸ்பண்ட் சார். நீங்க ஊட்டி விட்டதுனால வழக்கத்தை விட நான் அதிகமாவே சாப்பிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் இதே மாதிரி மாத்திரை கொடுக்கறேன், அதையும் மாட்டேன்னு சொல்லாம சாப்பிடணும். ஓகே சரிங்க ஹஸ்பண்ட் சார். இரு. ஹஸ்பண்ட் சார், காட்டு. இவ்ளோ பெரிய மாத்திரையா? கசப்பா இருக்குமே, வேண்டாம் ஹஸ்பண்ட் சார். அதுக்கு ஒரு மருந்து இருக்கு, நீ காட்டு. அவ்வளவுதான். இந்த தனி குடி. இந்த சுகர். ஏதோ தீஞ்ச வாசனை வருது. ஓ, தீஞ்ச வாசனை உங்ககிட்ட இருந்தா வருதா? ஆமா ஆமா, வயிறு கபகபான்னு எரியும்ல.